நாம் ஹோட்டல் ஆல்விலேருந்து வெளியே வந்தோடனே சத்யா ஏஜென்சி தான் நம்ம கண்ணில் பட்டுச்சு. ஸோ எங்கே பார்த்தாலும் சத்யா ஏஜென்சி தான் இருந்துச்சு. நாங்கள் இன்னொரு இடம் போனால் அங்கேயும் அங்கே தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்க 1980களிலே கடை ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல கைராசியான இடம் போல் இந்த தூத்துக்குடி ஊர். ஸோ அந்த கைராசிக்கு ஏற்ற மாதிரி சவுத் இந்தியா ஃபுல்லாமே அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் விற்றுட்ருக்காங்க. அடுத்து நாம் இன்னொரு இடத்துக்கு போனோம். ஏதோ சத்திரம் பஸ் ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம் அந்த ஒரு இடத்துக்குமே. ஸோ அது மெயின் பஜார்னா அங்கேயுமே இன்னொரு பில்டிங் நல்ல பெரிய பில்டிங்காக இருந்துச்சு. இங்கே தான் முதல்ல ஆரம்பித்தாங்கன்னு வேறு சொன்னால் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. கடும் உழைப்பாளிகள், அதுவும் நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாம் மேலே முன்னேறி வர்றப்ப நமக்கு சந்தோஷம் தானே, சரிங்களா? அப்படியே அதை ஒரு கவரேஜ் எடுத்துகிட்டு அடுத்து அப்படியே போனோம். பெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டக்குன்னு வெயில் அதிகமாக இருந்ததுனால ஜூஸ் குடிக்கலான்னு போயிருந்தோம். அதுவும் அவன் சின்ன வயசுலேருந்து குடிச்சிட்டு இருக்கானா இந்த கடையில். ஸோ அந்த கடைக்கு தான் கூப்பிட்டு போனேன். நமக்கு மெனு கார்டு பற்றி எதுவும் ஐடியா இல்லை. ஸோ என்ன ஐட்டம் இருக்குன்னு செம்ம உட்காந்து வளைச்சி மெனு கார்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவன் பசாட்டி மொபைல் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன வேணாலும் ஆர்டர் பார்த்துட்டு நீ கடைசியாக என்ன ஆர்டர் பண்ண எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் பசாட்டி உட்காந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். சின்ன கடையாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லா ஐட்டமே வச்சுருக்காங்க. பீஸா, பர்கர், பிரியாணி என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் ஜூஸ் பார்க் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே வச்சுருந்தாங்க. கடைசியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அவன்கிட்ட சொன்னது பம்பாய் ஷேக்கு, அவன் ஒன்று சொன்னது சாக்லேட் ஷேக்கு ஏதோ சொன்னான். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, 2 ஷேக்கு தான். திக் மில்க் ஷேக்குன்னு ஒன்று, அதுக்கு வந்து ஸ்பூன் வேறு கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே திக்காக தான் இருந்துச்சு. ஒரு ஆஃப் காலியார் வரைக்குமே ஸ்பூன் வச்சு சாப்பிட்டோம். அப்புறமேட்டு தான் மெல்ட் ஆச்சு, டக்குன்னு குடிச்சிட்டோம். ஸோ அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கே உரித்தான ஒரு கடைன்னா ஞானம் பேக்கரி தான். அந்த ஞானம் பேக்கரி எங்கடான்னு கேட்டேன். அதுக்கு வாடா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போயிருந்தான். ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டோட வாசலுக்கு ஆப்போசிட்லேயே தாங்க இந்த ஞானம் பேக்கரி. பெரிய கடைலாம் கிடையாதுங்க, ரொம்ப சின்ன கடையாக தான் இருந்துச்சு. நீங்கள் அதை பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அவங்களோட மெனு, அப்புறம் கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாமே சின்ன கடையாக தான் இருந்துச்சு. இங்கே மக்ரூன் வாங்கி சாப்பிட்றீங்களோ இல்லையோங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட்டு அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, இவங்களோட தேங்காய் பேன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஒர்த் பர் ப்ரைஸ். நாங்கள் அப்படியே தேங்காய் பேன் வாங்கினோம். என் நன்மை அல்வா வாங்கி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி வாங்கினா கொஞ்சம் மக்ரூனும் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தோம். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து நாங்கள் ட்ராவலுக்கு தேவையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாங்கள் வேறு வாங்கிட்டு வர போனோங்க. அடுத்து நம்ம நேராக நடந்து போயிட்டு இருந்துச்சுல, எங்கே பார்த்தேன்னு வச்சுக்கோன்னா குருஸ் பண்ணார்ந்து அப்படின்னு ஒரு சிலையை காமிச்சான். அவரை பற்றி நான் வந்து கூகுளில் ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலன்னா பாருங்கள். அப்புறம் தூத்துக்குடி மக்கள் உங்களுக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஊருக்கு ஒரு மையமான பகுதியில் ஒரு வெள்ளைக்கார குருஸ் பண்ணார்ந்து மேபி இருக்கலாம், அவருக்கு சிலை வச்சுருக்காங்க. ஏன்னா இதுவுமே ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் தானே இருந்துச்சு. ஸோ அது எதுக்குங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். சரி, அவர் தூரத்துலேருந்து பார்த்துட்டோமே, கிட்ட போய் பார்க்கணுமே அப்படின்னு வாடா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரோடை கிராஸ் பண்ணி பொறுமையாக போனோம். ஸோ அவரை க்ளோஸ்லாவையும் பார்த்தோம். அவர் கீழே அந்த பேர் அங்கே கீழே போட்டிருந்ததையும் ஓரளவுக்கு ஜூம் பண்ணேன். அதுதான் குருஸ் பண்ணார்ந்து அப்படின்னு போட்டிருந்துச்சு. இட்ஸ் நோ ப்ராப்ளம், ரொம்ப நல்ல மனுஷன் போல். அதனால தான் இன்னும் மதித்து இன்னும் சிலை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து போனது தான் உங்களுக்கே தெரியும், நம்ம தாத்தா கடை தான். 60 வருஷத்துக்கு மேலே பழமையான கடை அப்படின்னாரு. அது ப்ரூஃப் எல்லாமே வச்சுருந்தாரு. எவ்வளோ பேனா இருக்குது, என்ன ரேட் அப்படின்னு போட்டிருந்தாரு. அவங்ககிட்ட வாங்குகிற பேனாக்கு லைஃப் டைம் சர்வீஸ் நான் பண்ணி கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பேனா ரிப்பேர் ஆனால் அதில் எப்படி தான் சர்வீஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லி எங்களுக்கு டெமோவும் கொடுத்துருந்தாரு. இந்த ஃபேன்சி ஷாப்புக்கு போனால் வளையல் அப்புறம் கம்மல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அடுக்கடுக்கா, அதே மாதிரி ஒரு ஃபுல்லாக பேனாவே வச்சுருந்தாரு. நாங்களும் சரி கொஞ்சமாச்சும் பேனா எடுத்து கொடுங்க அப்படின்னோம். ஸோ அவரும் கடற்கடன்னு எடுத்து போட்டுட்டார். இதான் அவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அப்புறம் எப்போ ஆரம்பித்தாங்கிற ப்ரூஃபு, சரிங்களா? அவர் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டு இருங்க தம்பி எடுத்துறேன்னு சொல்லி பேனா எடுத்து கொடுத்தாரு. உண்மையிலேயே இப்படி ஒரு கடையில் பட்டுப்புடவை எடுத்து கடற்கடன்னு கொட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடற்கடன்னு நிறைய பேனா எடுத்து போட்டார். நான் கடைசியாக சொன்ன மாதிரி எனக்கு இந்த கிரிப்பு நல்லா இருந்துச்சு. ஏதோ கையை வச்சு பிடிக்கிறப்ப அக்கு பஞ்சர் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த பேனாவை தான் ஸ்ட்ரெயிட்டாகவே சூஸ் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் 60 ரூபாய் 70 ரூபாய் வந்துச்சு. தட்ஸ் நோ ப்ராப்ளம், நான் எடுத்துட்டேன். ரீஃபில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெமோ பேனா மாதிரி தான். நீங்கள் வந்து வாங்க போகிறீங்கன்னா அதோட பீஸ் ஒரிஜினல் பீஸ் பாக்ஸ் உள்ளது இருக்கும், எடுத்துருவார். இன்னொரு ஷார்ட்